கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேரமாகவோ ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்திலே நாம் பணிபுரிகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எல்லோருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார், உணர்த்துகிறார். ஆனால் ஒரு சிலர் தான் அந்த அழைப்பை உணர்ந்து, ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேரமாகவோ ஆண்டவருடைய ஊழியத்திலே ஈடுபடுகிறார்கள். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அக்காட்ட அழைப்பு வந்ததுலேருந்து நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லி ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரையும் நான் பார்த்ததும் கிடையாது அக்காவை தவிர. அவங்களுடைய ஊழியத்தை குறித்து எனக்கு முழுமையாக தெரியாது. என்ன பேசுகிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று காலை வரைக்கும் எனக்கு பல காரியங்கள் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதை பேசணும், இதை பேசணும் அப்படின்னு சொல்லி. நான் பைபிள் ஃபுல்லாக நிறையா செய்தி இருக்கு இல்லையா. அப்புறம் நேற்று மாலையிலே ஆண்டவர் ஒரு தலைப்பை கொடுத்தார். யாரை ஆண்டவர் தனக்கென்று பயன்படுத்துகிறார்? ஸோ அந்த கேள்விக்கு வேதத்திலே இருக்கின்ற ஒரு வேத கதாபாத்திரத்தின் வழியாக பதில் சொல்ல நான் நினைக்கின்றேன். அதான் இன்றைக்கான செய்தி. நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு பயன்படுவதற்காய் விரும்புகின்றோம். யாரை அல்லது எப்படி வாழ்பவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார்? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? ஆண்டவர் எல்லோரையும் அழைக்கிறார். ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் அழைப்பு அல்ல. அதே மாதிரி இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 22:30, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷரை தேடினேன், ஒருவரையும் காணேன். அப்போ ஆண்டவர் அழைக்கின்ற ஆண்டவர், தேடுகின்ற ஆண்டவர். இங்கே இருக்கின்ற நாம் எல்லோருமே அந்த அழைப்பை, அன்பை, தேவையை உணர்ந்து ஏதாவது ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வந்திருக்கின்றோம். எங்கள் வீட்டில் எப்பயுமே காலையில் ஒரு 1 hour பாட்டு போட்டு விட்டுருவேன். அது பெர்க்மான்ஸ் பாடல்னு சொல்லி ஒரு தனி இது வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி அந்த இது எடுத்து போட்டேன். அதில் இன்றைக்கி ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதாவது செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பாட்டு. அதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் திருப்பி திருப்பி அதை பாடிக்கிட்டே இருப்பார், ஏதாவது 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 அப்படின்னு சொல்லி. அப்போ தேவை நிறைந்த இந்த உலகத்திலே நம்மால் முடிந்த காரியங்களை எதையாவது ஆண்டவருக்காக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம், சின்ன காரியமாக இருக்கலாம், ஒரு வார்த்தை ஊழியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பெரிய விளைவுகளை ஆண்டவர் கொண்டு வருவார். ஸோ இன்றைக்கு ஒரு அருமையான கதாபாத்திரத்தை காண்பிக்க விரும்புகின்றேன். நம்ம வாசியை கேட்டோம் இல்லையா, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமானுடைய பணிப்பெண், த கேப்டிவ் யங் கேர்ள், சிறைபிடிக்கப்பட்ட ஒரு வாலிப பெண். ஆக்சுவலாக சீரியா ராஜாவினுடைய படை தளபதி தான் நாகமான். நம்மளுக்கு தெரியும், சீஃப் ஆஃப் த ஆர்மி. ஸோ ராஜாவுக்கு அடுத்து பல காரியங்களை அவர் செய்கின்றவர். நிறைய வெற்றிகளை கொடுத்ததினால் அவர் புகழ்பெற்றவராக இருந்தார். ஒரு தடவை அவர் எருசலேமிலே இருந்து வெற்றி பெற்று அடிமைகளை தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு வந்தார். பொதுவாக அந்த நாட்களில் ஒரு நாட்டை ஜெயித்தவுடன் என்ன பண்ணுவாங்களாம், அங்கே இருக்கின்ற பொருட்களை மாத்திரமல்ல, நல்ல திடகாத்திரமான அறிவுள்ள வேலை பார்ப்பதற்கு தகுதியானவர்களையும் கொண்டு வந்து அவங்களுடைய நாட்டிலே பயன்படுத்துவார்கள். நீங்கள் உதாரணமாக தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணுவார், அந்த வசனப்படி வரும் 3ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரருக்குள் ராஜகுலத்தார், துரை மக்கள், யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், அரண்மனையில் பணிபுரிய திறமையானவர்கள், குறிப்பாக வாலிபர்கள். நீங்கள் அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேல்
ஷாத்ராக், ஆபேத்நேகோலாம் பார்த்தீங்கன்னா 16, 17 வயது வாலிபர்கள். அதே மாதிரி தான் இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலையும் நாகமான் ஒரு அடிமை பெண்ணை தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய வீட்டில் வேலை செய்வதற்காக அடிமையாக கொண்டு வந்திருக்கின்றார். ஆக்சுவலாக வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணிற்கு 15 வயது இருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். ஷி வாஸ் அ டீன் ஏஜ் கேர்ள், வாலிப பெண். ஸோ அந்த பெண் அவங்க வீட்டில் வேலை செய்கிறா. அப்போ தான் தெரியுது புகழ்பெற்ற நாகமானுக்கு குஷ்டரோக வியாதி இருக்குன்னு தெரியுது. குஷ்டரோக வியாதி ரகசியமாக வைத்திருப்பார்கள், ஏன்னா வெளியே யாரும் செல்லக்கூடாது. வீட்டில் இருந்ததுனால தெரிஞ்சிருச்சு. அவள் உடனே என்ன செய்கிறாள், அவளுக்கு தெரிந்த சமாரியாவிலே இருந்த எலிசா என்ற ஊழியக்காரருக்கு ரெஃபர் பண்ணுறான். அவரிடத்துல போங்க, அவ்வளோதான் அவள் செஞ்ச ஊழியம். அதே மாதிரி நாகமான் போகிறாரு. நம்மளுக்கு அந்த சம்பவம் தெரியும். ஹி வாஸ் ஹீல்டு, ஆண்டவரால் அவர் தொடப்படுகின்றார். அது மட்டுமல்ல, மாறுகிறார். அவருடைய சரீரமும் தொடப்படுகிறது, ஆத்மாவும் தொடப்படுகின்றது. முழுமையான ஒரு ஹீலிங்கை பெற்றுக்கொள்ளுகின்றார். சரி, இந்த சம்பவத்தில் இருந்து 3 காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த பெண்ணை குறித்ததான சில காரியங்கள். பொதுவாக அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அடிமை என்று சொன்னால் அந்த நாட்களில் எதிர்காலமே கிடையாது. உயிருள்ள இயந்திரமாக அவள் மதிக்கப்படுவாள். யூஸ் அண்ட் த்ரோ, அதை போல பயன்படாவிட்டால் எரிந்து விடுவார்கள். எதிர்காலம் கிடையாது, லீவ் எடுக்க முடியாது, சம்பளம் கிடையாது, எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட நிலைமைக்கு தன்னுடைய வீட்டிலே சுதந்திரமாக இருந்த ஒரு வாலிப பெண் இப்படியாக நாகமான் வீட்டிலே மாட்டிக்கொள்ளுகின்றார். நான் ஏற்கனவே சொன்னதை போல இவள் ஒரு சிறந்த படித்த பெண்ணாக இருந்திருக்க வேண்டும், அழகுள்ளவளாக இருந்திருக்க வேண்டும், நல்ல பண்பு நிறைந்தவளாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தன்னுடைய, பொதுவாகவே இப்படிப்பட்டவர்களைத்தான் கொண்டு வருவார்கள். அதுவும் நாகமான் தன்னுடைய மனைவிக்கு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஸ்பெஷலாக வந்த பெண்களிலேயே ஒரு சிறப்பான ஒரு சிறுமியைத்தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் மாறியிருந்தது. அவளுடைய இடம் மாறிவிட்டது, கலாச்சாரம் மாறிவிட்டது, பேசுகின்ற மொழி மாறிவிட்டது, சூழ்நிலை மாறிவிட்டது. காலேஜுக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ போயிட்டு இருந்திருக்கலாம், எல்லாம் மாறிவிட்டது. நண்பர்கள் கிடையாது, ஆலயத்துக்கு போக முடியாது, ஐக்கியம் மாறிவிட்டது. குறிப்பாக பெற்றோர்களின் அன்பு கிடையாது. லீவ் விட்டால் வீட்டுக்கு போக முடியுமா? முடியாது. அப்போ எந்த ஒரு நல்ல காரியங்களும் அவள் வாழ்க்கையிலே காணப்படவில்லை. எல்லாம் மாறி இருந்தாலும் ஒரே ஒரு காரியம் மட்டும் மாறவில்லை, ஆண்டவரோடு அவள் வைத்திருந்த உறவு. அப்போ முதலாவது காரியம் அவளுடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்கின்ற காரியம் என்ன? she had consistent relationship with God or constant relationship with God. ஆண்டவரோடு சீரான உறவை அவள் வைத்திருந்தாள். நல்ல சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை விசுவாசிப்பது எளிதான காரியம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் எப்படி சொல்லுகிறேன், அவளுக்குள் அந்த விசுவாசம் இருந்ததினால்தான் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பி இன்னொருவரை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகின்றார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படும். வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைந்தது என்று சொல்வார்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். வேதமும் அப்படித்தான் நமக்கு கற்பிக்கின்றது. ஆண்டவர் சில சமயங்களில் நம்மை உருவாக்குவதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார், தாமதிக்கிறார், ஏமாற்றங்களை கொண்டு வருகின்றார். சில ஜெபங்களுக்கு பதிலே கிடையாது. அப்போ ஆண்டவர் கண்ணு இல்லையா? ஆனால் இந்த பெண் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு பெண், நன்றாக சிந்திக்கக்கூடிய ஒரு பெண், இனிமேல் நம்மளுக்கு எதிர்காலமே கிடையாது, இதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை இழந்து விடாமல் அவர்கள் அந்த பெண் இருந்தார். எப்பொழுதும் மாறாத உறவு அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது.
சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன். ஆபகுக் 3ஆம் அதிகாரத்தில் 17-18 பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசி சொல்லுகின்ற காரியங்கள், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலன்களே இல்லாமல் போனாலும், வயலில் தானியம் விளையாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று அப்படின்னா அழிந்து போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. அதாவது வாழ்க்கையில் எல்லாமே எதிர்மறையாக நடந்தாலும், ஏமாற்றங்கள் வந்தாலும், காலியாக இருந்தாலும், அந்த வசனம் எப்படி முடியுது? நான் கர்த்தருக்குள். நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? அதே சூழ்நிலை தான் இந்த பெண் இருக்கு. நான் ஆண்டவர் பிள்ளை தான் இருக்கிறேன், நான் எங்கே இருந்தாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், ஹாஸ்டலில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை தான், வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை தான், வீட்டில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை தான். வேறெவர் காட் சென்ட் மீ ஐ வில் பி ஹிஸ் விட்னஸ். அதைத்தான் இந்த பெண்ணின் வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். இன்னொரு மனுஷர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச யோபு மாதிரி கஷ்டம் யாருக்குமே வந்ததில்லை. முதல் அதிகாரத்திலேயே எல்லாம் போயிடும். அவருக்கு பிள்ளைகள் போயிடுவாங்க, வியாபாரம் போயிடும், சொத்து போயிடும், எல்லாம் போயிடும், சரீரத்திலையும் பலவீனம், கேரா பிளாட்ஃபார்மாக மாறிடுவார். என்ன சொல்லுவார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், சோத்துரும். அந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குன்னா, அவர் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. நல்ல மனநிலையில் இருந்தால் ஒரே அல்லேலூயா போட்டு ஆராதிக்கிறோம், உற்சாகமாக இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் இன்னொரு காரியம் யோபனுடைய வாழ்க்கையில் மனைவியினுடைய அன்பும் இல்லை. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க? நல்ல மனைவி இல்லை. ஆனாலும் கூட யோபு உறுதியாக இருந்தார். ஒரு கட்டத்தில் சொல்லுவார், யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக. யோசிச்சு பாருங்க, கொன்று போட்டதுக்கு பிறகு என்ன இருக்கு? சில பேர் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காகத்தான் ரொம்ப ஆண்டவரை நம்புகிறோம். ஆனால் பவுல் யோபு அதற்கு மேல் ஆண்டவரை நம்பி இருந்தார். கொன்று போட்டாலும் நம்புவேன். அப்போ முதலாவது இந்த பெண்ணின் வாழ்க்கையிலே நான் அறிந்து கொள்கின்ற காரியம், ஆண்டவரே நீ என் வாழ்க்கையிலே என்ன காரியங்களை அனுமதித்தாலும் எனக்கும் உமக்கும் உள்ள உறவு மாறாது. பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டே. பி கண்டென்ட். கற்றுக்கொண்டேன்னு எழுதுறாரு. இது பைபிள் காலேஜ் பேர் போகிறோ? ஆண்டவருடைய பாதம் தான் பைபிள் காலேஜ். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனங்களை படித்து ஆவியானவருடைய தூண்டுதல் மூலமாய் கற்றுக்கொண்ட பாடங்கள். அப்போ இந்த பெண்ணிற்கு இதே காரியம் இருந்தது. ஆண்டவரே நீ என்னை என்ன செய்தாலும் எனக்கும் உமக்கும் உள்ள உறவை பிரிக்க முடியாது. மனரம்மியம். மனரம்மியம்னா இது எப்படி புரிந்து கொள்வது? 3 தலைப்பை மாத்திரம் சொல்கிறேன். மனரம்மியம் என்று சொன்னால் சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை, குறை சொல்லாத வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை. இதுதான் மனரம்மியம். அப்போ இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நம்மளும் 15 வருஷமாக ஜெபிக்கிறோம் இல்லையா, ஆண்டவரே இந்த அரசாங்கம் மாறணும்னு சொல்லி. ஏதாவது மாற்றம் இருக்கா? மோசமாக தான் போயிட்டுருக்கு. சில சமயம் முழங்கால் போடுறப்ப என்ன ஜெபம் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் என்ன இப்படியே இருக்கிறாரு? ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் விசுவாசத்தோடு வாழ உதவி செய்யும். அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மனரம்மியமாய் இருக்க வேண்டும். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த பெண் அந்த நாட்களில் ஊடகங்கள்லாம் கிடையாது, டிவிலாம் கிடையாது, கரண்ட்டே கிடையாது, நியூஸ் பேப்பரே கிடையாது. ஆனால் எலிசாவை குறித்து அவள் அறிந்திருந்தாள். ஆனால் நீங்கள் 7 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜா சட்டையை கிழிச்சிக்கிட்டாராம். ஒரு ராஜாவுக்கு தன்னுடைய நாட்டில் ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறான் என்று தெரியவில்லை. நிறையா சமயங்களில் தலைவர்கள் சரியில்லை, தொண்டர்கள் நல்லா இருக்காங்க. அப்போ தான் எலிசா சொல்லி விடுறாரு, வா ஏன்ட்ட அனுப்புங்கப்பான்னு சொல்லி விடுறாரு. இன்னொரு காரியம் நான் ஒருவேளை யோசேன், ஒருவேளை எலிசா அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி இருந்திருக்கலாம். இப்போ நம்மளாம் சமூகத்திலாம் நடக்குது இல்லையா, அப்படின்லாம் நடந்துச்சுல்ல.
இப்போ நடக்கிறது இல்லை. ஸோ அது மாதிரி எலிசா வந்து நடத்தி இருந்திருப்பார். வரிசையாக வியாதிஸெல்லாம் வந்திருப்பாங்க, நிறையா குஷ்டரோகிகள்லாம் வந்து சுகமாக இருப்பாங்க. அதை பார்த்து அந்த பெண்ணுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்குன்னு சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் ஏசாமி என்ன சொல்கிறார் தெரியுமா? யாராவது வாசிக்கிறீங்களா? லூக்கா 4:27. லூக்கா 4:27. யார் சொல்கிறா? இயேசு சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அப்போ எப்படியும் என் தேவன் சுகப்படுத்தி விடுவார் என்ற விசுவாசம் அவளுக்கு இருந்தது. அவள் ஒரு பெரிய பிரசங்கமெல்லாம் பண்ணலை, வழிகாட்டுகின்றார், அவ்வளோதான். அவர்கிட்ட போங்க, சுகமாக்கி விடுவார், அவ்வளோதான் வரும். அப்போ அப்படிப்பட்ட விசுவாசம் அவளுக்கு இருந்தது. அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? ஆண்டவரோடு நான் சரியான உறவிலே இருக்கின்ற பொழுது என் விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வீட்டில் மெய்டு வச்சுருப்போம் இல்லையா? நம்மளுடைய தேவைகளுக்காக வேலைக்காரிகள்லாம் வச்சுருப்போம். அவங்க ஓரளவுக்கு தான் படிச்சிருப்பாங்க அல்லது படிக்காமலாம் இருப்பாங்க. அவங்க சொல்கிறத நம்ம வந்து சீரியஸாக எடுப்போமா? ஏதாவது ஒரு குடும்ப விஷயத்துலையோ ஏதோ ஒரு காரியத்துலையோ வேலைக்காரி சொல்கிறத நம்ம கேட்போமா? உனக்கு என்னமா தெரியும்? ஸோ அப்பமா தான் நம்ம நினைப்போம் இல்லையா? இவள் வேலைக்காரியை விட கொஞ்சம் கீழே தான் இருக்கிற அந்த பெண், அடிமை. ஆனால் இந்த குஷ்டரோகத்தினால சுகப்படுத்துவதற்கு அனுப்புறதுன்றது வந்து பெரிய விஷயம். ராஜாவுக்கு லெட்ரு போகுது, அந்த ராஜா அங்கே எழுதுறாரு. நாகமான் வந்து ஹி வாஸ் நாட் ஆர்டினரி பர்சன். அப்போ ஒரு சாதாரண பெண் சொல்லுவதை கேட்கின்ற அளவிற்கு இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை நாகமானுடைய மனைவியை பாதித்திருந்தது. வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. இவள் மட்டும் வித்தியாசமாக ஜெபிக்கிறவளாக, உண்மையுள்ளவளாக, முறுமுறுக்காதவளாக, முகத்திலே மகிழ்ச்சியை கொண்டிருப்பவளாக இருந்திருக்கக்கூடும். அதனால தான் இந்த பெண் வித்தியாசமாக இருக்கிறாளே. பொதுவாக யூதர்களுடைய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், வேத வசனங்களை எல்லாம் மனப்பாடமாக வைத்திருப்பார்கள். ஒரு நாளைக்கு 5 தடவை ஜெபிப்பார்கள். அப்போ இவளுடைய வாழ்க்கை முறை அந்த நாகமானுடைய மனைவியை பாதித்தது. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை பிறரை பாதிக்க வேண்டும். என் வீட்டிலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ எந்த இடத்திலாவது நான் இருக்கிறேன்னு சொன்னால் இயேசுவின் வாசனை இருக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு சாட்சியின் வாழ்க்கை 100 பிரசங்கங்களுக்கு சமம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரசங்கங்களுக்கு பஞ்சமே கிடையாது. இப்போ நான் வரலேன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஒருவேளை ஒரு யூடியூப்பில் கூட போட்டு ஒரு லைவாக கூட ஒரு பிரசங்கத்தை பார்த்துட்டு போயிடலாம். இல்லை ரெக்கார்ட் பண்ண பிரசங்கம் நிறையா இருக்குது. ஆயிரக்கணக்கான செய்திகள் இன்றைக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னாச்சு? அந்த அளவிற்கு மாற்றங்கள், முன்னேற்றங்கள், எழுப்புதல்கள் காணப்படவில்லை. காரணம் என்ன? சாட்சியான வாழ்க்கை காணப்படவில்லை. அப்போ இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் இவ்வளவு காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவளுடைய வாழ்க்கையில் சீரான உறவு, நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இந்த திராட்சை செடி ஓமையோடு ஆண்டவர் இதை சொல்லுவார். அதில் 4ஆம் வசனத்துலையும் 5ஆம் வசனத்திலையும் பார்க்கும் பொழுது என்னில் நிலைத்திருங்கள்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் திராட்சை செடிலாம் சொல்லிவிட்டு அந்த 5ஆம் வசனத்தினுடைய கடைசியில் என்ன சொல்லியிருப்பார்? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ நிலைத்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம், தீர்மானம். ஆனால் சொந்தமாக என்னால் அதை செய்ய முடியாது. அப்போ நிலைத்திருப்பதற்கு இயேசுனுடைய பலன் எனக்கு தேவை. பொதுவாக 2 காரியங்கள் இருக்குது. மை ப்ரேயர் லைஃப் அண்ட் மை மெடிடேஷன் லைஃப். இந்த 2ம் சரியாக இருக்கின்ற பொழுது ஆண்டவரோடு எனக்குள்ள உறவு சரியாக இருக்கும். இன்றைக்கி அநேகருடைய கேள்வி என்ன தெரியுமா? இந்த அசுத்தமான உலகத்திலே நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது? நோவா என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தன்னுடைய காலத்திலே இருந்த மனிதர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தாங்க?
பாவிகள் இருந்தாங்க, ஆண்டவரே துக்கப்படுகின்ற வேதனைப்படுகின்ற அளவிற்கு பாவம் நிறைந்த மனிதர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அடுத்துதான் வருது, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹி வாஸ் வாக்கிங் வித் காட். அப்போ ஆண்டவரோடு நான் அதிக நேரம் செலவழிக்கின்ற பொழுது என்னை சுற்றி வருகின்ற பாவ தூண்டுதல்களுக்கு நான் பலியாக மாட்டேன். ஆண்டவர் நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் தருவார். இதுக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்துவையே புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கலாம். மார்க்கு 1:35 பார்த்தீங்கன்னா, அவர் அதிகாலையில் இருட்டோடே வனாந்திரமான ஒரு இடத்திற்கு சென்று அங்கே ஜெபம் பண்ணினார். சரிங்களா? நிறைய வசனங்கள் இருக்கு. அப்போ ஒரு சீரான உறவிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெப வாழ்க்கை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தியான வாழ்க்கை. நிறைய வசனம் இருக்குது. நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் காமிக்கிறேன். யோசுவா புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோசுவா பயந்து போயிருப்பார். திகையாதே கலங்காதேன்னு ஆண்டவர் ஆரம்பிப்பார். திகைத்து போயிருக்கிறவர்களை பார்த்து தான் திகையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா யோசுவாவுக்கு நிறையா பொறுப்பு இருந்துச்சு. ஒன்று, இந்த மக்களை முன்னேற்றி கொண்டு போகணும், நிறையா ராஜாக்களோட சண்டை போடணும். அடுத்தது, தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். எளிதான வேலை கிடையாது. யோசுவா மோசையோடு நெருக்கமாக இருந்தவர். மோசையவே இந்த மக்கள் என்ன பாடுபடுத்தினாங்கன்னு சொல்லி தெரியும். பயந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவருடைய வார்த்தை வருது. 5லிருந்து 9 வரைக்கும் ஆண்டவர் பேசுவார். 5ஆம் வசனத்துலையும் 9ஆம் வசனத்துலையும் என்ன சொல்லுவார்? திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லிட்டு, இந்த நடுவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை சொல்லுவார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டு இருப்பாயாக, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன் கூட இருக்கிறேன், சந்தேகமே கிடையாது. நான் உன்னை வழிநடத்துவேன், சந்தேகமே இல்லை. ஆனால் நீ என்னுடைய பிரசன்னத்தை, என்னுடைய வழிநடத்துதலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு சீரான காரியம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 காரியங்கள் கண்டிப்பாக இருக்கணும். தொடர்ச்சியான ஜெப வாழ்க்கை, தியான வாழ்க்கை. மார்ட்டின் லூத்தர் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? கத்தோலிக்க மதத்திலே இருந்து வெளியே வந்தவர். அந்த சமயத்தில் அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தன, உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு, ஜெயிலில் போட்டாங்க, நிறையா பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு மொழிபெயர்ப்பு பணி இருந்துச்சு. நிறைய இடங்களுக்கு போய் சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்தது. இதன் மத்தியிலே அவருடைய சுயசரிதையில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை அவர் தனியாக சென்று தன்னை பிரித்தெடுத்து சென்று அரை மணி நேரம் ஜெபிப்பாராம். அதனால தான் அவர் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார். அப்போ இப்படிப்பட்ட ஆண்டவரோடு பேசுகின்ற நேரங்கள் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பி ஹாஸ்டலில் படிக்கிறான், 5ஆவது 6ஆவது தான் படிக்கிறான். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன். ஹாஸ்டலில் ஒரு கண்ணாடி இருந்துச்சான், ஒரு சின்ன கண்ணாடி. அந்த கண்ணாடியில் கீழே அழகாக எழுதி வச்சானா, நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். புரியுதா? அதாவது ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்காமல் நான் சாப்பிட மாட்டேன் என்பதை நினைவுபடுத்துவதற்காக அவன் எழுதி வைத்த நினைவூட்டல். ஸோ அந்த தம்பியை ஆண்டவர் பயன்படுத்தினார். யார் ஆண்டவர் பயன்படுத்துவார்? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை. அவர் தான் ஆப்ரேஷன் மொபைலைசேஷன் OM நிறுவனத்தை ஆரம்பித்த ஜார்ஜ் வெர்வர். 143 நாடுகளில் அந்த ஊழியம் நடக்குது. இந்தியாவுக்கு 1961 அந்த ஊழியம் வந்துச்சு. அப்போ இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவது பார்க்கின்றது கன்சிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு சீரான உறவை வைத்திருந்தார். யாரை ஆண்டவர் பயன்படுத்துவார்? தன்னோடு நெருக்கமாக இருப்பவர்களை. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நான் மாற மாட்டேன். 2வது காரியம் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ். மற்றவர்களை குறித்த கரிசனை இருந்தது. காட்லி கேர்ள். ஆக்சுவலாக நாகமான பார்த்த உடனே அவள் மனசில் என்ன தோணி இருக்கணும், என்ன மைண்ட் வாய்ஸ் வந்திருக்கணும்? முதல்ல நாகமானுக்கு குஷ்டரோகம்னு தெரிஞ்சு போச்சு. ஆகா, நல்லா வேணும் உனக்கு, என்னைய இப்படி கொண்டு வந்து மாட்டிக்கிட்டேல அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். உலகம் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்களை பார்த்து பரிதாபப்படுவது மட்டுமல்ல, அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். அதான் முக்கியம்.
ரட்சிப்பின் அடையாளங்களில் ஒன்று பிறருக்கு உதவுவது. கோபம் இல்லை, எதிரியை நேசித்தார். சுயநலமாக இல்லாமல் அங்கே இருந்தும் அந்த சூழ்நிலைகளிலும் தேவையை கண்டுபிடித்தார். அதான் முக்கியமான ஒரு காரணம். கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களுடைய முன்னேற்றங்களுக்கு உதவி செய்வார்கள். பைபிள் நம்மை குறித்து என்ன சொல்லுது? மலை உபதேசங்களில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார் இல்லையா? மத்தேயு 5:13 என்ன சொல்கிறாரு? நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு போடாமல் சாப்பிடுவீங்களா? எதுக்கு உப்பு? சுவையூட்டக்கூடியது. அப்போ நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் சுவையூட்டுவதற்காய் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாகமனுடைய வாழ்க்கையில் அந்த பெண் அதிகமாய் சுவையூட்டினார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 14, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வழிகாட்டுதல் வெளிச்சத்தின் மூலமாக. அப்போ மற்றவர்களுக்கு சரியான வழியை காண்பிப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கோயிலுக்கு போங்க, அந்த ஆலயத்துக்கு போங்க, அந்த ஊழியக்காரரை பாருங்க, பைபிள் வாசிங்க, இயேசுவை நம்புங்க அப்படின்னு சொல்கிறதற்கு பைபிள் காலேஜ் போய் படிக்கணுமா? ட்ரைனிங் தேவையா? இல்லை. அந்த பெண் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, சுகமானாலும் சுகமானலாம் சொல்லலை, கன்ஃபார்ம்டாக சொல்கிறான். அப்போ ஆண்டவரோடு நான் சரியாய் உறவு வைத்திருந்தால் என் விசுவாசம் அதிகரிக்கும். மற்றவர்களை குறித்த கரிசனை இருந்தது. அதே மத்தேயு 5:44 உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது எல்லாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசி இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அப்போ மற்றவர்களை குறித்த கரிசனை நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் மார்க் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் ஆண்டவரை விலையேறப்பட்ட தைலத்தினால அபிஷேகம் செய்கின்ற காட்சி நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இவள் தன்னால் இயன்றதை செய்தார். இதைத்தான் ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு எந்த நேரத்திலும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போதகர் அந்த சபையில் ஒரு தேவையான ஒரு காரியத்திற்காக அறிவிப்பு கொடுத்தார். இந்த காரியத்திற்காக நம்மளுக்கு பணம் தேவையாக இருக்குது, முடிந்தவர்கள் ஏவப்பட்டவர்கள் காணிக்கை கொடுங்கன்னு சொல்லி சொன்னாராம். அவர் சொல்லி 6 மாதம் கழித்து அந்த சபையில் இருக்கின்ற ஒரு வயதான ஏழை பெண்மணி ஒரு பை நிறைய பணம் கொண்டு வந்தாங்களாம். ஐயா, இதில் 1000 ரூபாய் இருக்குது, நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க இல்லையா, அந்த தேவைக்காய் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த போதகருக்கு ஆச்சரியம், அம்மா நீங்களே கஷ்டப்படுறீங்கம்மா, உங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடச்சிச்சு? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, எங்கள் வீட்டில் நிறைய கோழிகள் வளர்க்குறோம், அந்த கோழிகள் இடுகின்ற முட்டையில் தான் எங்கள் வாழ்க்கையே நடக்குது, முட்டைகளை விட்டு நாங்கள் வாழ்கிறோம். நீங்கள் அன்றைக்கி ஒரு அறிவு செஞ்சீங்க இல்லையா, அன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஞாயிற்றுக்கிழமை முட்டைகள் இயேசுவுக்கு. அவ்வளோ, ஞாயிற்றுக்கிழமை வர முட்டையெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சையா, அந்த காசை தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆச்சரியமான ஒரு காரியம் தான். அப்போ ஒரு கரிசனையோடு நான் வாழ்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கேப்டிவ் யங் கேர்ள், கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட், கன்சர்ன் ஃபார் அதர்ஸ். 3வது சி. அதில் 15ஆம் வசனம் வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 5:15வது வசனம். பதினொன்று வாசிங்க. சாரி, போதும். அதற்கு அந்த ஒரு வார்த்தை தான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு. யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் அநேகருக்கு தெரியாமல் இருந்த வியாதி இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. நாகமான் போகிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. ராஜா வரைக்கும் தெரிஞ்சிருச்சு, அடுத்த ராஜாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இவர் ஒரு எதிர்பார்ப்போடு போய் நிற்கிறார் எலிசா முன்னாடி. என்ன எதிர்பார்க்குறாரு? அவர் வருவார், வெளியே வருவார், என்னை தொட்டு ஜெபம் பண்ணுவார், சரியாயிடும். ஆனால் அப்படியே ஆண்டவர் செயல்படலை. இது கூட நம்மளுக்கு ஒரு பாடம் தான். அநேக சமயங்களில் ஆண்டவர் இப்படி தான் செயல்படணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் நிறைய வெரைட்டி வச்சுருக்கிறார். நீங்கள் சுவிசேஷ புத்தகங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் சுகப்படுத்துகின்ற ஆண்டவர். ஆனால் நாகமானுக்கு இங்கே என்ன வருது? கோபம் வருது. எங்கள் ஊரில் குளம் இல்லையாப்பா,
யோர்தான் தான் பெரிய நதியா அப்படின்னு சொல்லி கோபப்படுகின்றார், கடும் கோபம் கொண்டு. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நாகமானுக்கு சுகம் ஆகலேன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு அடி விழுவும்? நேராக வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணை பிடிச்சி தான் அவர் போடு போட்டிருப்பார் இல்லையா, அந்த பெண்ணுக்கு இது தெரியும். ஆனாலும் ஷீ வாஸ் அ கரேஜியஸ் பர்சன். அதாவது தொடர் உறவு விசுவாசத்தை அதிகரிக்கும், விசுவாசம் என் பயத்தை நீக்கும், தைரியம் உள்ளவளாக அவள் இருந்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பணிகளிலே ஊழியத்திலே ஈடுபடுகின்ற பொழுது, ஐ ஷுட் ஹேவ் சம் கரேஜ். ஆண்டவருடைய பலன் எனக்கு வேண்டும், தைரியமாய் செயல்பட வேண்டும், கோழைகளாக அல்ல. பேதுரு எழுதும் பொழுது அவர் எழுதியிருப்பார், 2 பேதுரு 1:5, நீங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கள். அப்போ இந்த ஒரு குவாலிட்டியும் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படும். கானான் தேசத்துக்கு பக்கத்தில் எல்லாரும் போயிடுவாங்க, மோசே பக்கத்தில் கூட்டிட்டு வந்துடுவார். ஒரு 2 மாதம் 40 நாள் என்ன பண்ணுவார்னா, சர்வேக்கு வந்து ஒரு 12 பேர்த்த அனுப்புவார். இப்போ நீங்கள் இந்த தேசம் தான் நம்ம உள்ளே போக போகிறோம், இந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவார். என்னாகமும் 12, 13, 14 நம்ம பார்க்குறோம். அதை போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த நம்ம ஊர் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மத நம்பிக்கை எப்படி இருக்குது, கலாச்சாரம் எப்படி இருக்குது, விவசாயம் எப்படி இருக்குது, மண் எப்படி இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். 12 பேர் வந்து அதில் 10 பேர் என்ன சொல்லுவாங்க, தேசம் நல்லா இருக்குது, நம்ம போக முடியாது, அவங்கெல்லாம் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, நம்ம அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அதில் 2 பேர், யோசுவாவும் காலேப் என்ன சொல்லுவாங்க, அதை வாசிங்களேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 14:9. போதுமா? நன்றி. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், இதுதான் பாஸ்வேர்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் எதை விசுவாசிக்கணும் தெரியுமா? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதான் நம்மளுக்கு தேவை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, காட் இஸ் வித் அஸ், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த விசுவாசம் நமக்கு இருக்கின்ற பொழுது எந்த சூழ்நிலைகளையும் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் கேட்டாராம், ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரா, என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொன்னாங்க. நீங்கள் தானே சார் சொல்லி கொடுத்தீங்க, பைபிளில் போட்டிருக்கு இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு இருந்தார்கள். ஒரு பையன் சொன்னானா, இன்றைக்கி காலையில் தான் நான் அவரோடு 10 நிமிஷம் பேசிட்டு வந்தேன். ஸோ இதான் விசுவாசம். அப்போ இந்த விசுவாசம் எனக்குள்ளதாக இருக்கின்ற பொழுது தைரியமாய் வாழும். அப்போ இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த கேப்டிவ் எங்க, கன்ஸ்டன்ட் ஆர் கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட், கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், கரேஜியஸ் பர்சன். அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யாரை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஸோ இந்த பெண்ணினுடைய ஒரு சிறிய செயல் பெரிய விளைவுகளை கொண்டு வந்தது. அதாவது அவள் என்ன நிரூபிக்கின்றால், என்னிடத்திலே எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறாள். அவள் ஒரு சிறிய பெண்ணாக இருந்தாலும் நாகமானுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு பதிலை கொண்டு வந்தார். பாரம்பரியம் சொல்லுகின்றது, பிற்காலத்திலே சீரிய திருச்சபை, சீரியன் சர்ச் உருவாகுவதற்கு நாகமான் ஒரு காரணமாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அவருடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் காணப்பட்டது. அப்போ இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை வைத்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1940களில் 50களில் நடந்த ஒரு சம்பவம்.
ஒரு வாலிபன் புத்த மதத்தை தழுவி கொண்டிருந்தான். அவனுக்கு 16 வயது ஆன பொழுது டிபி வியாதி வந்து விட்டது. டாக்டர்கள் இன்னும் 6 மாதத்துக்குள்ளதாய் நீ மரித்து விடுவாய் என்று சொல்லிவிட்டார்கள். அவனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்களுடைய அந்த நம்பிக்கைக்குரிய கடவுளிடம் ஜெபிக்கின்றான். ஒரு வித்தியாசமும் காணப்படவில்லை. அப்பொழுது அவனுடைய வீட்டிற்கு ஒரு ஹைஸ்கூலில் படித்து கொண்டிருந்த ஒரு சிறு பெண் வருகிறாள். சஸ்பென்ஸ் எல்லாம் உடைக்காதீங்க. அவரே சொல்ல நான் கேட்டேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பெண் என்னிடத்திலே இயேசுவை பற்றி சொன்னால் எனக்காக அழுதாள். ஷி வாஸ் க்ரையிங் ஃபார் மீ, க்ரையிங் வித் மீ. அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பா. கடைசியில் வந்து பைபிளை கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அந்த பைபிளை நான் சுவிசேஷங்கள்லாம் படித்தேன். இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார், கம்ப்ளீட் ஹீலிங். பால்யாங்கிச்சோ 21 தான் அவர் இறந்து போயிட்டார் இல்லையா. உலகத்திலேயே மிகப்பெரிய திருச்சபை இன்றைக்கி பால்யாங்கிச்சோவை எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பெண்ணின் பெயர் தெரியுமா? இந்த பெண்ணின் பெயர் தெரியுமா? சிறிய காரியம் பெரிய விளைவுகள். அப்போ நம்மை கொண்டும் ஆண்டவர் காரியங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இன்னும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஸோ இந்த 3 குவாலிட்டிகளை தொடர்ந்து நாம் தக்க வைத்துக் கொள்வோம். நம் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக.